الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين. فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. صدق الله العظيم. عن أبي الدرداء رضي الله عنه أنه قال: أتى النبي صلى الله عليه وسلم رجل يشكو قسوة قلبه، قال: أتحب أن يلين قلبك وتدرك حاجتك؟ ارحم اليتيم وامسح رأسه وأطعمه من طعامك يلين قلبك وتدرك حاجتك، أو كما قال صلى الله عليه وسلم. சகல புகழ்ச்சில் பெற்றவள நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தார் ஆலம் ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறுதி நாள் மட்டும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி இருக்கின்றானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும், எவைகளை எல்லாம் முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி நடக்கும்படி இருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி நடக்கும்படி முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறுகிய வாழ்க்கை எங்களுக்கு தந்து மௌத்துக்கு பின்னால ஒரு நிரந்தர வாழ்க்கைக்கு தயார் செய்வதற்காக அல்லாஹ் எங்களை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்கள் எல்லாம் வரக்கூடாதோ, எந்தெந்த தன்மைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடாதோ, அப்படியாப்பட்ட எச்சரிக்கைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றான். அந்த வகையில் மேலான சகோதரர்களே, பெரியார்களே, சூரத்துல் மாஊன் அரஐத அல்லதி யுகஸிபு பித்தீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிருடைய பண்புகள், தன்மைகள், முனாஃபிக்குகளுடைய தன்மைகள், இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கின்றான்.
உண்மையான ஒரு விசுவாசியிடம் ஈமான்தாரியிடம் இந்த தன்மைகள் இருக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாஇதாவிலே எச்சரிக்கை செய்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் பல இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கையை குறிப்பிட்டுக் கொண்டு தான் இருக்கின்றான். முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அரஐதல்லதீ யுகذிபு பித்தீன், கியாமத்தை மறுமையுடைய வாழ்க்கையை பொய்ப்பிக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? மறுமை என்பது அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மஹ்ஷர், சிராத், சுவர்க்கம், நரகம், அல்லாஹுக்கு முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த லிகாவாக இருக்கேனும் இஹ்திசாபாக இருக்கேனும் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அந்த குஃபார்கள் அவர்கள் பொய்ப்பிப்பார். மௌத்தாகினா நாங்கள் மரணிச்சா எங்களை ஒழிப்பிக்கிறது அப்படி ஒன்று இல்லை. இது குஃபார்களுடைய ஒரு தன்மையாக பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யாவுடைய வாழ்க்கை வைத்திருக்கின்றான். வாழ்க்கை என்பது அது ஒரு வாழ்க்கை, இது முடிவடையக்கூடிய வாழ்க்கை, துன்யாவுடைய வாழ்க்கை. இரண்டாவது வாழ்க்கை பர்ஸஹுடைய வாழ்க்கை, அது கபர்ல இருந்து சூர் ஊதும் வரைக்கும். மூன்றாவது வாழ்க்கை சூர் ஊதப்பட்டதிலிருந்து அவன் சுவர்க்கம் போகும் வரை. இப்படியாப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். எனவே மேலான சகோதரர்களே, பெரியார்களே, மறுமையை பொய்ப்பிப்பவன் அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடம் அல்லாஹ் விட்டு அவன் தூரமாகத்தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஏன்? மௌத்துக்கு பின்னால நான் ஏற்பாடுபட மாட்டேன், கியாமத் ஒன்று இல்லை என்பதாக குஃபார்கள், காஃபிர்கள் பொய்ப்பிப்பார். இந்த பொய்ப்பித்தலை, இந்த தன்மையை அல்லாஹ் எச்சரிக்கின்றான். முஃமினான அடியானுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் சொல்கின்றான், ஃபஸாலிக அல்லதீ யதுல் யதீம், அனாதைகளுடைய ஹக்குகளை நிறைவேற்ற மாட்டான். அனாதை அவர்களுடைய விடயங்கள்ல, அவர்களுடைய சொத்து செல்வங்கள்ல சூறையாடுவார்கள். அவர்களுக்குண்டான பொருட்களை கொடுக்க மாட்டார்கள், தடுத்து வைப்பார்கள். இப்படியாப்பட்ட பண்புகள் காஃபிருடைய பண்பாக கொண்டே. ஏன்னா சகோதரர்களே, பெரியார்களே, இது ஒரு தனியான ஒரு தலையங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அனாதையுடைய விஷயம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அனா வகாஃபிருல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாகதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் கியாமத்துடைய நாளில் சுவர்க்கத்தில் நானும் அனாதையை பொறுப்பெடுக்கக்கூடியவனும் இவ்வாறு இருப்போம் என்பதாக தன்னுடைய விரலை, நடுவிரலையும் ஆள்காட்டு விரலையும் சேர்த்து இஷாரா செய்தார்கள், செய்கினை செய்து காட்டினார்கள். அந்த இரண்டுக்கும் மத்தியில் ஒரு சிறிய ஒரு இடைவெளித்தான் இருந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கினை செய்யும் பொழுது உலமாக்கள் எழுதுகிறார்கள், நடுவிரல் இது சற்று உயரமாக இருக்கிறது ஆள்காட்டி விரலை விட. இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய நுபுவத், தான் நபி என்பதாக ஒரு அந்தஸ்து உயர்வாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, நாளை கியாமத் நாளில் அனாதையை பொறுப்பெடுக்கக்கூடியவர், எந்த பிள்ளைகளுடைய தகப்பனார் வஃபாத்தாகினார்களோ அந்த பிள்ளைகளை பொறுப்பெடுக்கக்கூடியவர்கள் நாளை கியாமத் நாளில் சுவர்க்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அனாதையுடைய விஷயத்தில் அவர்கள் எவ்வளவு கண்ணியவான்கள்,
எவ்வளவு அவருடைய விடயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட குர்ஆன்ல 20க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள் அல்லாஹ் சொல்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ. தாய் தந்தையர்கள், அதே போல உற்றார் உறவினர்கள், அதே போல அனாதைகள், அதே போல மிஸ்கின்கள், இவர்களுடன் உபகாரமாக நல்ல பண்பான உபகாரம் செலுத்தி நடக்கும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். தாய் தந்தையுடன் பெற்றோர்களுடன் உபகாரமாக நடப்பது இது ஒரு தனியான ஒரு தலைப்பு. அனாதைகளுடன் நல்ல முறையில் நடப்பது, உபகாரமாக நடப்பது அது ஒரு விடயம். அதே போல மிஸ்கின்களுடன் ஏழைகளுடன் நல்ல முறையில் நடப்பது, உபகாரம் செலுத்தி நடப்பது அது ஒரு விடயம். அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் அனாதைகள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய சொத்து செல்வங்களை எந்த ஒரு குறையும் இன்றி, எந்த ஒரு குறைபாடு செய்யாமல் அவருடைய செல்வங்கள் அவர்கள் கொடுக்கும். வேளாண் சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்டாரு, சொன்னாரு, என்னுடைய கல்பு உள்ளம் அது வறண்டு போய் கல் நெஞ்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. உள்ளத்தில் நல்ல விடைகள் ஒன்றுமே உள்ளத்தில் ஏறுவதில்லை, உள்ளம் கடினமாக இருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அதுஹிப்பு அய்யலீன கல்புக வ துத்ரிக ஹாஜத். உங்களோட உள்ளம் மிருதுவாகிறதையும் உங்களுடைய தேவைகளை நீங்கள் அடைஞ்சு கொள்ளணும், இதை நீங்கள் விரும்புறீங்களா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இர்ஹமில் யதீம வம்ஸஹ் ரஅஸஹு வ அத்'இம்ஹு மின் தஆமிக். அனாதைகளுடன் நல்ல முறையில் இரக்கமாக நடந்துக்கோங்க, அதே போல அவருடைய தலையை திடவும் சொல்லிட்டு சொன்னாங்க, அவங்களுடைய சாப்பாட்டில் உணவில் அவங்களுக்கும் ஒரு பங்கு கொடுங்க. சொன்னாங்க, இனரின் கல்புக வ துத்ரிக ஹாஜத். உங்களோட உள்ளம் மிருதுவாகவும் உங்களுடைய தேவைகளையும் அடைஞ்சு கொள்ளுங்கள். வேளாண் சகோதரர்களே, பெரியார்களே, நாளை கியாமத் நாளில் சிலர் கபூரில் இருந்து எழுப்பாடப்படுவாங்க. அவர்களுடைய வாயிலிருந்து நெருப்பு ஜுவாலைகள் வெளிவந்து கொண்டிருக்கும். நாளை கியாமத் நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, இப்படியாப்பட்ட கூட்டம் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தோதி காட்டினாங்க, இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ஸுல்மன் இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வ ஸயஸ்லூன ஸஈரா. அவர்கள் அனாதையினுடைய சொத்து செல்வங்களை அநியாயமாக சாப்பிட்டவர்கள். அவர்கள் சாப்பிட்டதெல்லாம் அவருடைய வயிற்றில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டது வந்து வெறும் நெருப்புகள் தான். அவருடைய வயிற்றில் அதுதான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் தொடராக, வயஸ்லௌன ஸஈரா, அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, மிஅராஜுடைய இரவுல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கூட்டத்தை கண்டாங்க. அந்த கூட்டம் எப்படி அல்லாஹ்வால தண்டனை செய்யப்பட்டாங்கன்னா, அவங்களுடைய உதடுகள் ஒட்டகத்தை போல தடிப்பமாக இருந்து கொண்டிருந்துச்சு. அவங்களுடைய உதடுகள் மலக்குமார்கள் அவர்கள் மீது சாட்டப்பட்டு, அந்த மலக்குமார்கள் என்ன செய்யறாங்கன்னா, நெருப்பு கங்குகளை அவர்களுடைய வாயில திணிக்கிறாங்க. திணிக்கக்கூடிய அந்த நெருப்பு கங்குகள் அவர்களுடைய பின்னால மரம் வெளியாகக்கூடிய இடத்திலிருந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுடைய பயணத்தில் கூட போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இது யாரு, என்ன குத்தத்தை செஞ்சாங்க இந்த கூட்டத்தார்? மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இவங்க தான்
அநியாயமாக அனாதையினுடைய சொத்துக்களை பொருட்களை சாப்பிட்டவர்கள் சூறையாடினவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி காட்டினார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 விதமான மக்களை நாளைய கியாமத் நாளில் சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்காது, சுவர்க்கத்துடைய அந்த ஞாபகங்களை அனுபவிக்கவும் கிடைக்காது. அது ஒரு கூட்டம் தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மது அருந்துவாங்க, சாராயம். ரெண்டாவது சொன்னாங்க அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவாங்க. மூணாவது சொன்னாங்க வட்டி சாப்பிடுவாங்க. நாலாவது பெற்றோருக்கு மாறு புரிவார். இந்த 4 பாவம் யாருடைய வாழ்க்கையில் இருக்குமோ அவன் சுவர்க்கத்துடைய வாசலை கூட நுகர மாட்டான். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அளவுக்கு யதீம்கள் அனாதைகள் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள். அவர்களின் மூலமாக அவர்களுக்கு செய்யக்கூடிய சில நலவுகளின் மூலமாக உபகாரத்தின் மூலமாக அல்லாஹ் இவனுக்கு சுவர்க்கத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக வச்சிருக்கிறார். மேலான சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன் மஸஹ ரஅஸ யதீமின் லம் யம்ஸஹு இல்லா பில்லாஹ். ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு அனாதை பிள்ளை பாப்பா மௌத்தாகி வைத்திருக்கிறாரு, அனாதை பிள்ளை, அந்த பிள்ளையுடைய தலையை தடவுறாரு, பிள்ளையுடைய தலையை தடவுறாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறுமனே அவரை தடவுறது அல்லாஹ்வுக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அவருடைய கையில் படக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் நன்மை வச்சு, ஒவ்வொரு முடி. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அனாதையினுடைய விஷயத்தில் 2 விடயங்கள் எழுதுகிறாங்க. கடமைகளுடைய விஷயம். முதலாவது கடமை வாரிசுக்காரர்கள், அனந்தரக்காரர்களுக்கு ஒரு கடமை. அந்த அனாதைகளுடைய பொருட்களை பாப்பா ஒப்படைத்தார்கள், பிள்ளைகளுக்கு விட்டு செல்லப்பட்ட சொத்துக்களைக்கும் இதை என்ன செய்கிறாரு அனந்தரக்காரர்கள் கடை, இதை ஒரு முதலீட்டு செஞ்சு இதில் வரக்கூடிய லாபத்தின் மூலமாக அவர்களுடைய உணவு விஷயங்களாக இருக்கிறோம், ஆடை விஷயங்களாக இருக்கிறோம், அவர்கள் வயது வந்தால் அவர்களுடைய திருமணத்துக்குரிய விடயமாக இருக்கிறோம். மேலான சகோதரர்களே, இதை சரியாக செஞ்சு கொடுப்போம். 2வது கடமை ஜனங்களின் மீது, ஊர் மக்களின் மீது. எந்த மாநில, எந்த ஊர்ல, எந்த நாட்டில், எந்த இடத்துல ஒரு அனாதை பிள்ளைகள் இருக்கிறார்களா அவர்களுக்கு உண்டான நலவுகளை அந்த ஊர் ஜமாத்தினர்கள் செஞ்சு கொடுப்போம். இதை அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதி காட்டுறாங்க. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பழக்கம் அனாதைகளுடைய விஷயம் தான். இது எங்களை சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய. கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். என் வீட்டில் நான் வாழக்கூடிய வீடாக இருக்கிறோம், குடும்பமாக இருக்கிறோம், என் சகோதரன் மூத்தாகிப்பார் அல்லது என் சாட்ச பெரியப்பா மூத்தாகிப்பார், அவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை நான் பொருட்படுத்துகிறேன். எந்த பிள்ளைகளை மாதிரி அந்த பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷப்படுறேன். மேலான சகோதரி, எப்படியாரு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். எந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை வர மாதிரி உரிமையாக கேட்கறதுக்கு வாப்பா தான் நீங்க அல்லது உமா, ஒரு சாக்லேட் வேணுமா அல்லது ஒரு ஆடை வேணுமா, ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு புத்தகங்கள் வேணுமா, ஒரு பிள்ளைய பார்த்து இன்னொரு பிள்ளைய பார்த்து ஆசை வருது பிள்ளைக்கு, அது என்ன வாப்பாக்கு இருந்தால் நானும் கேட்பேனே, உரிமையாக கேட்பேனே. மேலான சகோதரிகளே, பெரியார்களே, இது நாங்கள் விளங்குவோம். எந்த குடும்பத்தில் எந்த வீட்டில் ஒரு அனாதை பிள்ளை இருந்தால் அதனுடைய அந்த பிள்ளைகளுடைய தேவையை நாம் பூர்த்தி செஞ்சு கொடுப்போம். அல்லாஹ் சுவர்க்கத்தில் சொன்னாமரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையை பொறுப்பெடுப்பவன் நானும் சுவர்க்கத்தில் 2 விரலையும் சேர்த்து காட்டி சுவர்க்கத்தில் எவ்வாறு இருப்போம் என்பதாக சொன்னாங்க. இந்த பாக்கியங்கள் மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வழக்கம் 3வது பழக்கம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான்,
ولا يحض على طعام المسكين மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கும்படி தூண்டவும் மாட்டான். முதலாவது என்ன, காஃபிரனுடைய தன்மைகள் ஒன்றுதான் யாமாற்ற பொய்ப்பிப்பாங்க. ரெண்டாவது, அனாதைகளுடைய ஹக்குகளை நிறைவேற்ற மாட்டாங்க. மூணாவது, மிஸ்கீன்களுக்கு அவருடைய உணவு விஷயங்கள்ல யாரையும் தூண்ட மாட்டாங்க. மேலான சகோதரர்களே, உணவு கொடுக்கிறதும் நன்மை தான், இன்னொருத்தரை ஏவுறதும் தூண்டுவதும் இதுவும் நன்மையான விஷயம். தனக்கு வசதி இல்லை, மிஸ்கின்கள் இருக்கிறாங்க, வசதியானவர்களுக்கு தூண்டுறாரு. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தன்மை இல்லாட்டி இதுவும் குஃபானுடைய காஃபிருடைய தன்மையாக இருந்து கொண்டிருக்கு. அதனால மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த ஒரு 3 விடயம் தான் முனாஃபிக்குகளுடைய நயவஞ்சகர்களுடைய பழக்கம். அதில் ஒன்று தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வயில் என்ற நரகத்தை வச்சிருக்கிறார். தொழக்கூடியவர்கள் எப்படியாப்பட்ட தொழுகை? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையை மறந்தவர்களா, எத்தனை ரகாத்திலும் தெரியாது, என்னத்தை ஓதினும் தெரியாது, ஏதோ உள்ளம் வேறு திசையில் இருந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இது நயவஞ்சகனுடைய தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இதையும் எச்சரிக்கிறான். மேலான சகோதரர்களே, தொழுகை என்றது ஆரம்பத்தில் தக்பீர் கற்றோம், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை கொண்டு ஆரம்பிக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் கொண்டு நாம் முடிக்கிறோம். ஒவ்வொரு ருக்குல சுஜூதுல ஒவ்வொரு நிலையிலும் மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வை துதித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படும். ஒரு அடியான் தொழுகையில அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் சொல்றான், ஹமிதனி அப்தி, என் அடியான் என்ன புகழ்ந்துட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த ஆயத்தை ஓதக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அஸ்னா அலை அப்தி, என் அடியான் என்ன துதிச்சிட்டான். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தொழுகை என்றது ஹுஷூவோட அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு தொழக்கூடிய, அமைதியாக தொழக்கூடிய தொழுகை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழிச்சு கொண்டிருக்கிறாங்க. பின்னால் ஒரு சஹாபி இஅ்திதால்ல ருக்கூல எண்ணத்தோடு சமி அல்லாஹு லிமன் ஹமீதா ரப்பனா லக்கல் ஹம்த் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்ற துஆ ஓதினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் விழுந்துச்சு. தொழுதுக்கு பின்னால் கேட்டாங்க, இந்த துஆ யார் ஓதினார்? ஒரு சஹாபி, நான் தான் ஓதினேன் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இதனுடைய நன்மையுடைய வெயிட் எப்படின்னா, எவ்வளவு பாரமாண்டா, 30 மலக்குமார்கள் போட்டியிடுகிறார்கள் இந்த நன்மையை அல்லாஹ்விடத்தில் கொண்டு சேர்க்கிறதுக்காக. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தொழக்கூடிய நாங்கள் ஒவ்வொன்றை மாற்றங்களை இறங்கி இந்த துஆ வெறுமனே நாங்கள் தொழுகிறோட பாவங்கள் மன்னிக்கப்படுது. 2 சுஜூதுக்கு இடையில அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சு, எனக்கு இரக்கம் காட்டி என்ன மன்னிச்சு என்பதாக சொல்றோம். மேலானவர்களே, இந்த ஹுஷூவோடு அல்லாஹ்வுடைய அச்சத்தோட தொழக்கூடிய தொழுகையாக மாற்றும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த ஒரு பண்பு தான் முனாஃபிக்குடைய நயவஞ்சகனுடைய பண்பு. அவர்கள் அல்லதீன ஹும் யுராஊன், அவர்கள் முகஸ்துதிக்காக, பிறர் பார்ப்பதற்காக அவருடைய காரியங்கள் இருந்து கொண்டிருக்கும். தொழுகையாக இருக்கிறோம், ஏனைய பாதங்களாக இருக்கிறது, கூட்டாக இருந்தால் தொழுவார்கள், தனிமையில் இருந்தால் பெரிய மறந்துவிடுவார். மேலான சகோதரர்களே, கடைசியாக 3வது பண்பு முனாஃபிக்கினுடைய வயம்னஊனல் மாஊன், அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அற்பமான வஸ்தை கூட யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அற்பமான வஸ்து, ஒரு வாயியாக கேளும், ஒரு கடிகாரம் கேளும், எதுவும் கொடுக்க மாட்டாங்க, தடுத்து வச்சுக் கொள்வாங்க. இதுவும் முனாஃபிக்கினுடைய பண்பாக இருக்கும். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் இந்த சூரத்துல் மாஊன்ல 6 விடயங்கள் சொல்லி காட்டுறான். அதில் ஒரு 3 விடயம் காப்பீடு இருக்கக்கூடிய பண்பு தன்மை. அடுத்த 3 விடயம்
முனாஃபிக்குடைய நயவஞ்சகனுடைய பழக்கம், இந்த 6 பண்புகளையும் 6 பழக்கத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தூரமாகும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் எச்சரித்திருக்கின்றானோ, ஒரு முஃமினான அடியான் அவனுடைய வாழ்க்கையில் இந்த பழக்கங்கள் இருக்கக்கூடாது என்பதான எந்தெந்த விடயங்களெல்லாம் எச்சரித்திருக்கின்றானோ அப்படியாப்பட்ட விடயங்களை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அத்தனை பேரையும் பாதுகாத்தருவானா. யா அல்லாஹ், எங்களுடைய தவறுகளை மன்னித்தருள்வாயா, குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயா, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களுக்கு ஓதி தந்த கற்றுத்தந்த உஸ்தாத்மார்கள் ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பூரா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிமான ஆண்கள் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாப்பாயா. எங்களுடைய கடைசி முடிவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது கலிமாவை முடிஞ்ச வண்ணம் உனக்கு பொருத்தமான முறையில் எங்களுடைய அத்தனை பேர் நோயை கைப்பற்றல்வாயா, கடனாளிகளுடைய கடன்களை போக்கல்வாயா, நோயாளிகளுடைய நோய்களை போக்கல்வாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொருத்தரும் பல தேவைகளோடு இருக்கிறோம். யா அல்லாஹ், அத்தனை பேருடைய தேவைகளும் நீ பூர்த்தி செஞ்சு தந்தல்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.